ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம சிவம் துபே செஞ்ச சரியான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான முதலாவது T20 மேட்ச் இன்னைக்கு நடந்துச்சு. நிறைய பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு நபி, முஜிபுர் ரஹ்மான், பட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணது நம்ம சிவம் துபே தான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானை பேட் பண்ண சொல்ல ஓப்பனரா குர்பஸ் அண்ட் ஜார்டான் வந்தாங்க. இன்னிங்ஸ் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு பேருமே 23-25 அவுட் ஆக ஆப்கானிஸ்தானுக்கு ஸ்டார்டிங் ஒரு T20 ஸ்டார்ட் மாதிரி இல்ல. பட் நபியோட பேட்டிங் ரியலாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. முகமது நபியை நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க இந்த ஆக்ஷன்ல. மேபி இவரை விளையாட வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எதற்குன்னு கேட்டீங்கன்னா அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ரீசெண்ட் டைம்ல கொடுத்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. பட் இன்னைக்கு நல்லாவே பிளே பண்ணிருக்காரு. 27 பால்ஸ் பிடிச்சு 42 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு, இன்க்ளூடிங் 2 4s அண்ட் 3 6s. உண்மையிலே இது நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் தான். பவுலிங்ல பட் இவர் விக்கெட் எடுக்காம போயிட்டாரு. அப்படி எடுத்திருந்தா இவரும் நல்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ண கேட்டகரியில வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் யாரும் பெரிய அளவுக்கான ரன் ஸ்கோர் போர்டில் போடல. ஓவராலா ஆப்கானிஸ்தானால 20 ஓவர்ஸுக்கு 158 மட்டும்தான் அடிக்க முடிஞ்சு 5 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. இந்தியன் பவுலிங் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அக்சர் அண்ட் முகேஷ் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சிவம் துபே 2 ஓவர் பவுல் பண்ணி 9 ரன்கள் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருந்தாரு. இது வரும் சாம்பிள் தான். அதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்கு. ஸோ 159 ரன்கள் அடிக்கணும் இந்தியாவுக்கு. பெரிய ஸ்கோர் கிடையாது. ஓபனர்ஸா ரோஹித் அண்ட் கில் கிளம்புறாங்க. ரோஹித் ரன் அவுட்ல வெளியேற கில் அண்ட் திலக் வர்மாக்கு இடையில ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைஞ்சு ரெண்டு பேருமே 23-26 அவுட் ஆக அதுக்கப்புறம் தான் கேம்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ண சிவம் துபே கிளம்புறாரு. 40 பால் ஃபேஸ் பண்ணி 60 ரன் அடிச்சது மேட்டர் கிடையாது. இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்றப்ப நவீன் உல்வக் போட்ட லாஸ்ட் ஓவர்ல செகண்ட் பால்ல ஒரு 6 அடிச்சு தேர்ட் பால்ல ஒரு 4 அடிச்சு சும்மா சேவாக் ஸ்டைல்ல மேட்சை முடிச்சாரு. அது பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. அதை தவிர வந்த பிளேயர்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. ஒரு ஜிதேஷ் சர்மா 20 பால்ஸ்ல 31 ரன்ஸ் அடிக்க, ரிங்கு சிங் 9 பால்ஸ்ல 16 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஆஃப் த மேட்ச் நம்மளோட சிவம் துபே தான். சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாவே இது ஹாப்பி நியூஸா இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேட்டிங் ஃபார்ம்ங்கிறதோட பவுலிங்கும் போட்டு இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்தது கண்டிப்பாவே இவரை நம்ம IPL 2024ல as a ஆல்ரவுண்டரா பார்க்கலாம்ங்கிறது தான் என்னோட தாட். அதை தவிர KKR முஜிப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸோட முகமது ஷமியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் கிளைமேக்ஸ்ல நம்ம டீம் இந்தியா தான் வின் பண்ணிச்சு. அது ஹாப்பி எண்டிங் தான். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எகச்சம் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோ பார்த்து நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.